ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்னுடைய பெரிய தந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா பாஸ்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாவர்ட்டி போதிக்கிறாங்க, வறுமையை போதிக்கிறாங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறாங்க. இப்படியே சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. என்னுடைய கேள்வி, ஒரே ஒரு வீடியோவை இந்த பாஸ்டர் வறுமையாக இருக்கணும்னு போதிச்சார்னு போட சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியாது. சபை முடிஞ்சுட்டு போகும்போது விசுவாசிகளை எல்லாம் போதுகிறவங்களும் ஆசீர்வதிச்சு தான் அனுப்புகிறாங்க. யாரும் சபித்து அனுப்புறது. இப்படியாக இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அடுத்தது, தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வருது. தேவன் என்றாலும் நம்ம ஆசீர்வதிக்கிறது தான், மாற்று கருத்தை இல்லை. இப்போ என்ன நம்மளுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறது இந்த பெண்ணு தான் உலகன்றாங்க, அதாவது ப்ராஸ்பரிட்டி தான் காஸ்பல்ன்றாங்க. நாம் சொல்கிறது இல்லை, உலகத்துக்குள்ளே தான் பெண் இருக்குன்றோம். அதாவது காஸ்பலுக்குள்ளே தான் பெண் இருக்கு. காஸ்பலில் இந்த ப்ராஸ்பரிட்டின்றது ஒரு பார்ட்டு. இதில் அன்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கடிந்து கொள்ளுதல் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த காஸ்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க வெறும் ப்ராஸ்பரிட்டியை தான் பார்க்குறாங்க. இந்த பெண்ணு தான் உலகன்றாங்க. இவங்க பிரச்சனை என்னன்னாக்கா, அவுட் ஆஃப் கான்டெக்ட் எல்லாமே. எனி டெக்ஸ்ட் வித்தவுட் கான்டெக்ட் இஸ் ப்ரீடெக்ஸ்ட். அடுத்தது, சில துணிகாரம். நான் சினிமா பார்த்தா எனக்கு ஃபெய்த் வந்துச்சு. அதாவது சினிமா பார்க்கும்போதோ அவன் அவ்வளோ பணக்காரனாக இருக்காங்க, நான் ஏன் அப்படி பணக்காரனாக இருக்கக்கூடாது, கர்த்தர் என்னையும் வைக்கணும். அப்போது அது போல் ஒரு சினிமா பார்த்து வருகிறது விசுவாசம் கிடையாது. அது ஒரு ஆபாசம், இல்லைனா இச்சை. விசுவாசன்றது கேள்வினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப நான்டா விசுவாசத்தில் குறைஞ்சிட்டேன்னா சினிமா பார்த்து ஏன் விசுவாசத்தை அதிகப்படுத்துறீங்க? வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். நன்றாக கவனிக்கணும். எந்த ஊழியரையும் குறை சொல்வதோ குறைத்து மதிப்பிடுவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறோம், அதை சத்தமாக பேசுகிறோம். இதில் தெளிவாக இருக்கிறோம். போன வாரம் நான் சொன்னது போல் இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரதர் ஜஸ்டின் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். பாருங்கள், எனி டெக்ஸ்ட் பைபிள் படிக்கும்போதோ எந்த ஒரு டெக்ஸ்டாக இருந்தாலும், எந்த ஒரு வேத பகுதியாக இருந்தாலும், அது எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, இது பேர் தான் கான்டெக்ஸ்ட்னுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் இல்லாமல் எது படித்தாலும் அது தப்பாக போயிடும். ஆண்டவரே கொலைக்காரன்னு கூட என்ன பண்ணிடலாம், நம்ம சொல்லிடலாம். ஆண்டவர் ஒரு துரோகி, மனசாட்சி இல்லாதவர், மனுஷரை மதிக்காதவர்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிள்ளை நாற்பத்தை யாருக்கு போடுறதில்ல, நாய்க்குட்டிக்கு போடுறதில்ல. அது தெளிவாக கான்டெக்ஸ்ட் தெரியாத படித்தோம்னா நம்மளுக்கே மனசுனா ஜீசஸ்னா இப்படி பேசியிருக்காரு அப்படி ஆகிடும் மனசில். புரியுதுங்களா? அப்போ எல்லாவற்றையும் மேலே கீழே படிச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். இவங்களது ப்ரீடெக்ஸ்ட்னால் ஒரு செலக்டிவாக இருப்பாங்க. அங்கங்கே பொறுக்கி இவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதை தேவ வசனத்தோடு என்ன பண்ணுறது, திணிக்கிறது. ஐசி ஜீசஸ் வேறு, ப்ரீடெக்ஸ்ட் வேறு. ப்ரீடெக்ஸ்ட் எல்லாமே கான்டெக்ஸ்ட் இல்லாமல் இவங்க விருப்பத்தின்படி எடுத்து விட்டுறது, ஒரு செலக்டிவ்னு சொல்லலாம். பைபிள் இன்டர்பிரிட்டேஷனில் இது மிகவும் ஆபத்தானது. இவங்களுக்கு அதெல்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் அந்த காசாசை பணாசை ஒரு மனுஷனுக்கு வந்தால் எல்லாவற்றையும் கண்ணு மறைச்சிடும். நம்ம ரட்சகரை பார்க்கும்போதோ ஐயோ என் இயேசுன்றோம், அவங்க நம்ம ரட்சகரை பார்க்கும்போதோ ஐயோ என் காசுன்றாங்க. இதுதான் அவங்களுக்கு நம்மளுக்கு உள்ள வித்தியாசம். இப்போ இந்த ஊழியர் என்னென்னலாம் கான்டெக்ட் இல்லாமல் பேசியிருக்கிறாருன்றது நம்ம பார்த்தலாம். ஏன்னா ஒருத்தர் மேலே சும்மாவே நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பாக எதுவும் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட தாக்குதலே இல்லை. இப்போ லூக்கா 6:47 சொல்கிறேன், என்னிடத்தில் என் வார்த்தையை கேளுன்றார். ஃபஸ்ட்டு என்ன இவர் சொல்கிறார் என்றால், முதலாவது என்னிடத்தில் என் வார்த்தையை கேள். அப்போ ஜனங்களுக்கு தேவ வார்த்தையின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு, நல்லது தான். ஆனால் எப்படி இவங்க அதை டர்ன் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏன்னா அடுத்த வசனத்தில் சொல்கிறார், மத்தேயு 7:21. லூக்கா அது அடுத்த வசனம் மத்தேயு 7:21ன்றாரு. இந்த புத்தகமே வேறு, இந்த காஸ்பில். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளோவில் அது வந்துட்டே இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறார் பார்க்கலாம். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். முழுசாக படிக்கல. அவருக்கு அந்த இடம் பொறுக்கி பொறுக்கணும் அவ்வளோதான். ஆனால் அதை கரெக்டாக பொறுக்கிறார் இவர். அதை பொறுக்கி எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள், இன்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ ஐஸ்வர்யம் நீ வரும்போது அது சித்தமான்னு பார்க்கணும். இப்போ ஐஸ்வர்யத்திற்கும் லூக்கா 6க்கும் மத்தேயு 7க்கும் என்ன சம்பந்தம்? சரி போகட்டும், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணலாம் வாங்க. அப்போ இப்போ ஐஸ்வர்யம் சித்தமா இல்லையா அப்படின்ற கேள்வியை முதல்ல நம்ம பைபிள் என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ வார்த்தையை கேட்கணுன்ட்டாரு, அப்பமா பிதாவின் சித்தத்தை பார்க்கணுன்ட்டாரு. அந்த பிதாவின் சித்தம் நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணுமா இல்லையா அங்கே பார்க்கணும். நான் மத்தேயுவில் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. அது கான்டெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ஐஸ்வர்யம் சித்தமாக இல்லையா
அதனால் எந்த வசனத்தை எடுக்கிறாரு பார்ப்போம். ஏன்னா ரோமர் 12:1-2 சொல்லுது, நன்மையும் பிரியமுமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவ்வளோதான், கரெக்டாக எடுத்தாரு பாருங்க. எடுத்துட்டாருங்களா? ஓகே, இது அப்படியே மனசில் வச்சுங்க. நான் கான்டெக்ட் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, எப்போ சித்தத்தை நீ கண்டுபிடிக்கிற அப்போ தான் மனசு புதுசாகும். இப்போ தேவ வார்த்தையை நீ என்ன பண்ண கவனமாக கேட்கணும். லூக்கா 6:47. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா தேவ சித்தம், அதுக்கு மத்திய 7 எடுக்கிறாரு. இங்கே வந்து அந்த தேவ சித்தம் என்னன்னுட்டு ரோமர் எடுக்கிறாரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எங்கே வராருன்னு பார்த்துருவோம். எப்படி சித்தமாக இருக்கணுமா? அவர் கொடுக்குறப்ப கூட அவரே விருப்பமா பிரியமா இருக்குடா. இப்போ என்ன சொல்கிறாரு, அவர் கொடுக்கும்போது அவர் சொல்லணும், இது தாண்டா என் பிரியம். தேவ வார்த்தை கேட்கணும், அவருடைய சித்தம் மத்தேயு, மறுபடியும் ரோமர் அவர் சித்தம். இப்போ எங்கே வந்துட்டாருன்னா பிரியம் வந்துட்டார். சரிங்களா? எப்படி வார்த்தையை விளையாடுறாங்க பாருங்கள். ஒரு தெளிவு இல்லை உங்களுக்கு. ஓகே, நாங்கள் ஐஸ்வர்யத்தை நம்ம அனுபவிக்க ரெடியாக இருக்கிறோம். அவருக்கு பிரியமாக இருந்தால் தான் அனுபவிப்போம். ஆமாம், அவருக்கு பிரியமாக இருந்தால் தான் அனுபவிப்போம். இங்கே அந்த பிரியத்தை என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஓகே, ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பண்ணணும், அதை என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ராங் பண்ணுறாரு. பிரியமா இல்லையான்னு பார்ப்போமா? என்னாகமம் 24:1 என்ன சொல்லுது? என்னாகமம் 24:1. இப்போ பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு போடுகைய. பிரியமா 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 பிரியமா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், கான்டெக்ஸ்ட் பார்த்துருவோமே. கான்டெக்ஸ்ட் பார்த்துருவோம். விசுவாசிகளை நன்றாக கவனிங்க. நான் போதித்தாலும் யார் போதித்தாலும் இந்த வேதாகமத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் பார்க்கணும். இது சரியாக இருக்கான்ட்டு நீங்கள் ஆராயணும். தவறாக இருந்தால் கேள்வி கேட்கணும். தவறாக இருந்தால் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், தப்பாக இருந்தால் என்ன பண்ணணும், உங்களுக்கு டவுட்டாக என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. இப்போது லூக்கா 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, அதை தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், என் வார்த்தையை நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது, இப்போ மத்தேயு வராரு. மத்தேயு 7:21. அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ பரலோக ராஜ்யம்ன்றது தெளிவாக இருக்குது. சித்தத்தின்படினா என்ன சித்தம்? அது ஜீசஸ் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? இப்போது ஒரு 2 ஃபோட்டோவை கொண்டு வரேன். 2 பெண்கள் ஃபோட்டோ. பாஸ்டர் இந்த 2 பெண்களை வீட்டில் பார்த்துருக்காங்க. இதில் கர்த்தருடைய பெண் ஒன்று, இன்னொன்று கர்த்தரை அறியாத பெண் ஒன்று. நான் யாரை திருமணம் பண்ணிக்கணும், எது கர்த்தருடைய சித்தம் போது நான் டைரெக்டாக என்ன சொல்லுவேன், எது கர்த்தருடைய பிள்ளையோ அதுதான்டா கர்த்தருடைய சித்தம், அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீ அப்படி போன்னு சொல்லுவேன். உன் இடத்துல கர்த்தருடைய சித்தம் எது? கர்த்தருக்கு பயந்த பெண். பார் அபிஷேக், இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை, பண பிரச்சனை. அப்பா வந்து காசு தர்றதில்லை, என்கிட்ட வரீங்க. அங்கிள், அப்பா வந்து காசு வச்சுன்னுக்கிறார், தரமாட்டேன்றாரு, அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும், ஃபீஸ் கட்டணும். அதனால் அப்பா பாக்கெட்லேருந்து காசை திருடிட்டா அது தேவ சித்தமா? ஏன்னா அவர் தரணும், தரமாட்டேன்றாரு. இல்லை நான் ஜெபம் பண்ணணுமா அப்படின் போது நான் என்ன சொல்லுவேன், தேவ சித்தத்தை திருடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அதுதான் தேவ சித்தம். அப்போ உனக்கு என்ன தேவ சித்தம்? திருடக்கூடாது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எல்லாம் எல்லா ஸ்காலர்களுக்கும் இது நல்லா தெரியும். இந்த வசனத்தை படிக்கும்பொழுது எப்பொழுதும் மலைப்பிரசங்கத்தை 5 7 முடிய படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட் தெரியும், விளங்குதெல்லாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஃபர்ஸ்ட் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பெரிய மலைப்பிரசங்கம். இது இதில் சொல்லும் போதோ ஜீசஸ்னுடைய கீ பாயிண்ட் என்னென்னா, ஐஸ்வர்யம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் அவர் ஐஸ்வர்யத்தை வந்து என்ன பண்ணுறாரு, இது திணிக்கிறாரு. ஐஸ்வர்யம் இல்லை. இங்கே என்ன சொல்ல வருகிறதுனா, நீங்கள் 5:20 படிக்கும்போது வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ மேட்டர் என்னென்னா, அவங்க போல் நீங்கள் வாழக்கூடாது. அதுங்க பழைய துருத்திங்க. நான் புதிய ஒரு ஐடியாலஜியிலேருந்து ஒரு புதிய உடன்படிக்கை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய உடன்படிக்கையும் என்னுடைய கிருபையும் வித்தியாசமானது. ஆகவே நீங்கள் வந்து அவங்கள மாதிரி இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்கன்னு தான் ஆண்டவர் முழுக்க பார்க்கும்போதோ அவங்களே அட்டாக் பண்ணிட்டு வருவார். மாயக்காரனை போல் ஜெபம் பண்ணாதே, உனக்கு கொடுத்தவங்களுக்கு நீ கொடுத்தா என்ன பிரயோஜனம்? ஆயக்காரன் அப்படியே செய்கிறாங்க, மற்றவங்கள அப்படியே செய்கிறாங்க, பாவிங்களை அப்படியே செய்கிறாங்களே. நீயோ ஜெபம் பண்ணும்போது மற்றும் கேட்கணும், லாங் ப்ரேயர் பண்ணாத, உன் அறை வீட்டுக்குள்ளே போ, முகத்தை வாடெல்லாம் வச்சுட்டு இருக்காது, என்னை பூசி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணி. யாரை ஆண்டவர் அட்டாக் பண்ணுறாருன்னா, பரிசெயர் சதுசெயர் வேதபாரகர். அவங்க தொழில் இது தான், மாயமாலம், ஹிப்போக்ரஸி. அப்போ இதை தான் ஆண்டவர் அட்டாக் பண்ணிட்டு வர்றாரு. அதனால தான் இதனுடைய கான்டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7:15 கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யார் அங்கே கள்ளத்தீர்க்கதரிசிகள்? அவங்க தான் டீச்சருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள்.
இப்போ தேவ சித்தம் இங்கே என்னன்னு சொல்ல வர்றாருன்னா, நீ பரிசேயன் சதுசேயன் மாதிரி இருக்காதன்றார். என்னுடைய நீதியில், என்னுடைய வார்த்தையில் நான் கொடுக்குற புது உடன்படிக்கையில் நாடு. அதுதான் பிதாவின் சித்தம். அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. இங்கே என்ன ஐஸ்வர்யம் இருக்குது? கான்டெக்ஸ்டே தப்பு. உங்களுக்கு விளங்குதுங்களா? ஓகே. இப்போ மத்தேயு 7 எங்கே ஜம்ப் ஆகுறாருன்னா ரோமருக்கு ஜம்ப் ஆகுறாரு. அந்த கான்டெக்ஸ்டும் பார்த்துடலாமா? ஓகே. ரோமர் கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1-11 வரையிலும் தியரேட்டிக்கல் தியாலஜிக்கல் ஸ்டஃப்பை பால் சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு பிறகு இப்போ விசுவாசிகள் சபையாகப்பட்டது சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக. அடுத்தது சபைக்குள்ளே வீக்கர் பிலீவர்ஸ் இருந்தாங்க, ஸ்ட்ராங்கர் பிலீவர்ஸ் இருந்தாங்க. யூதர்களும் ரோமாபுரியர்களும் இருந்தாங்க. அதுலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு இருந்துச்சு. அப்போ இவர் சொல்ல வருகிறது என்னென்னா, ஏசு கிறிஸ்து 2 பேரும் ஏற்றுக்கினார் தானேப்பா, அதே போல் நீயும் வீக்கர் பிரதர் என்ன பண்ணிக்க, ஏற்றுக்க. எப்படி நீ வாழணுன்ற அந்த வாழ்க்கை முறை என்ன பண்ணுறாரு, சொல்லித்தராரு. அதுதான் எங்கள் கான்டெக்ட். அப்படி சொல்லும் போது தான் 12ஆம் அதிகாரத்தை டைரெக்டாக எங்கே தொடங்கணும்னா 1 தான் தொடங்கணும். அப்போ அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, எது தேவனுக்கு எது பிரியம், இதை ஞாபகம் வச்சுங்க. தேவனுக்கு எது பிரியம்? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ என்ன சொல்ல வருகிறாரு, பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு காளையை ஆட்டை முற்றிலுமாக பலி செலுத்துவாங்களோ அதுபோல் உன் வாழ்க்கையில் உன் தன்னலம், உன் செல்ஃபிஷ் எல்லாவற்றையும் அவருக்கு பலி செலுத்து. அந்த இடத்துல கர்த்தருக்குன்னு பலிபீடத்தில் வச்சிரு. அப்போ உன்னுடையது என்று எதுவுமே இல்லை. இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண அவர் 2வது வசனத்தை சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகம் போகிற போக்கில் அப்படியே போகாமல், சினிமா பார்த்து விசுவாசம் வருதுன்னு சொல்லாமல், காசு 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 காசு, மெர்சிடிஸ் பென்ஸு பென்ஸு பென்ஸு, அந்த மாதிரி உலகம் எப்படி தனக்கு 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 தனக்குன்னு வாழாதோ அப்படி வாழாமல். ஏன்னா எல்லாத்தையும் பலிபீடத்தில் வை. பிதாவை தேவன் குமாரனை கொடுத்தாரு, குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு, பரிசுத்தாவின் நம்மத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஊழியக்காரன் உலகத்தை வெறுக்கக்கூடியவன், உலகம் எனக்கு வேணும்னு சொன்னால் ஊழியத்தை விட்டுட்டு போயிடனாவன் பார் சார். அப்போ ஊழியக்காருக்கு ஆசீர்வாதமாக வேணாமா இவர் அப்படி போதிக்கிறாரன்னா, நான் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா சார். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருந்தால் நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும். இங்கே தான் சொல்கிறாரு, தேவனுடைய நன்மையும், எனக்கு என்ன நன்மைன்றது இல்லை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்போ எங்கள் கான்டெக்ஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு தேவனுக்கு எது பிரியும், அவருடைய சித்தன் படுறா. அவர் சித்தன் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு அவர் முற்றிலுமாய் உன்னை ஆளுகை செய்ய நீ அங்கே பலிபீடத்தில் வை. அப்போ 1ஆம் வசனம் இல்லாமல் 2ஆம் வசனம் வியாக்கியானம் பண்ணவே முடியாது. அதை சொல்லிட்டு தான் பிறகு சொல்லுவார், சொசைட்டியில் எப்படின்னு இருக்கணும், ஒருவரை ஒருவர் எப்படி மதித்து நடக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லிட்டு வர. செல்ஃபு செத்தா தான் இது கரெக்டாக இருக்கும். இதுதான் கான்டெக்ஸ்ட். ஆனால் இங்கே எங்கே ஐஸ்வர்யம் இருக்குது? இங்கே இந்த பிரியம் அது மட்டும் எடுக்கிறார். சரி, பிரியம் எடுக்கிறீங்களே, நான் எத்தனை வசனத்தை உங்களுக்கு காட்டட்டும், பிரியத்தை குறித்து எத்தனை வசனம் நான் காட்டட்டும், எடுங்க. இப்போ பிரியன் மட்டும்னாக்கா நான் எடுக்கிறேன், இன்னும் அதிகமாக எடுக்கிறேன் பாருங்கள். ஐஸ்வர்யம் மட்டும் பிரியம்னாக்கா இதுக்கும் பதில் சொல்லணும். நீதிமொழிகள் 11:1, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். நெக்ஸ்ட் 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாக நடந்தாவே அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8 என்ன சொல்லுது பாருங்க, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். ஆனால் ஐஸ்வர்யன்னு எந்த இடத்துலையும் ரோமர் 12 இல்லை, வேறு எந்த கான்டெக்ட்லையும் இல்லை. ஆனால் இவர் கொண்டு வராரு. ஏன்னா பிரியத்தை கொண்டு வந்தால் தான் இவருக்கு என்ன பிரியம் இருக்கோ அது கனெக்ட் பண்ண முடியும். அது கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பிரியமா இல்லையான்னு பார்ப்போமா? வாசிப்போம். என்னாகமம் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. இதுதான் அபிஷேக் சொல்கிறது. வசனத்தை கான்டெக்ஸ்ட் தெரியலன்னா அந்தந்த ஒரு வரியை மட்டும் பொறுக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் இப்போ கான்டெக்ஸ்ட் நான் சொல்லுகிறேன். ஏதோ ஜோக் அடிக்கிறோன்னு நினைக்காதீங்க. மனசில் பல காயங்கள், பல வேதனையோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா ஜனங்கள் இவர்களையும் பின்பற்றுகிறார்களே. ஜனங்களே வேதத்தை படிங்க. இப்போ நம்ம படிக்கலாம் வாங்க. என்னாகமம் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
கர்த்தருக்கு பிரியம். கைத்தட்டு. இது இவங்க வாக்குத்தத்தம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பரிதாபம். என்று பீலையாம் கண்டபோது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோதுனா கர்த்தர் சொன்னாரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்னு கர்த்தர் சொன்னாரா? வாக்குத்தத்தமாக சொன்னாரா? அவன் கண்டபோது. நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா he was realized, அவன் உணர்றான். ஓஹோ, அப்போ உணர்கிறான் என்று சொல்லும்பொழுது இது வாக்குத்தத்தம் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது வாக்குத்தத்தமே கிடையாது. மறுபடியும் படிக்கிறேங்க. நீங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னார்னா அப்போ கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற அர்த்தம். அப்படி சொல்லலைங்க. என்று பீலையாம் கண்டபோது, அப்போ பீலையாம் காண்கிறான். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இது வாக்குத்தத்தமாக இல்லையான்றதுக்கு பீலையாம் எங்கடா கண்டான்னு பார்க்கணும். அதுதான் ஆராய்ச்சி, அதுதான் கான்டெக்ஸ்ட் தேடி போகிறது. அப்படி பார்க்கும்போது தான் 22:12 ஆண்டவர் சொல்லுவார், அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி, நீ அவர்களோடு கூட போக வேண்டாம், கான்ஃபரன்ஸுக்கு எங்கேயும் போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றாக கவனிங்க. அவங்க யாரு? தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாக்கு தத்துவத்துக்கும் டிக்ளரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாக்கு தத்தம் என்பது ஃப்யூச்சர். நான் உனக்கு பிள்ளையை தருவேன், வாக்கு தத்தம் கொடுத்த பிறகு அது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நிறைவேற்றிட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. டிக்ளேர் என்பது ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ இவங்களுடைய டாக்டிஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, பிரியமாக இருப்பதே கர்த்தருக்கு சித்தம் அப்படின் போதோ அது ப்ரெசன்ட் கண்டினியூவேஷன். அப்போ நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு இருக்கும். ஆண்டவர் பார்க்குறாரு, எங்கடா ஆசீர்வதிப்பார்? ஏற்கனவே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸ்ஸட். உடன் உனக்கு நான் தாலி கட்டுவது தான் எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்கிறேன். நீ புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்ற அர்த்தம். நீ நான் சொல்கிற, நான் உனக்கு ஏற்கனவே தாலி கட்டினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எனக்கு சொந்த மனைவி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நீ பிளெஸ்ஸட் ஆகிட்ட. ஆசீர்வதிக்கப்பட்டது இந்த பிள்ளையாம் பார்த்து தான் சொல்கிறான், கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பது தானே பிரியம். ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாச்சே, அவங்க நல்லா இருக்கணும்னு தானே ஆண்டவருக்கு பிரியம். அவர் ரியலைஸ் பண்ணுறாங்க. இது வாக்குத்தத்தம் கிடையாது. இந்த இடத்துல சொல்கிறது வாக்குத்தத்தம் கிடையாது, அது டிக்ளேர்டு. நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு காணிக்க வராது. கர்த்தர் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், தாலி கட்டுவது எனக்கு பிரியம். அதான் ஐயோ எனக்கு இவர் தாலி கட்ட போகிறாருன்னா ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஏற்கனவே தாலி கட்டிட்டான்னு சொந்தமாயிடுச்சு. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு போதோ எங்கே ஜனங்களை ஏமாற்ற முடியும்? எப்படி? கான்டெக்ட் எப்படி? அப்போ இங்கே எங்கடா வாக்குத்தத்தம் இருக்குது? இதுவும் வாக்குத்தத்தம் இல்லை, இதுவும் வாக்குத்தத்தம் கிடையாது. ஆல்ரெடி டிக்ளேர்டு. அப்படின்னா என்ன? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. நன்மையும் கிருபையனை பின்தொடரும். நான் அவருடைய பிள்ளை. அப்போ ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னா பாருங்கள், ஐஸ்வர்யம் கனமும் அவரால் வருகிறது. நான் சம்பாதிக்க வேண்டிய பலனை அவர் தருகிறார். என் ராஜாவின் ஊழியத்தை நிறைவேற்ற என்னுடைய பங்கை நான் தருகிறேன். அந்த மேட்டர் வேறு, கர்த்தருக்குன்னு கொடுக்கறது வேறு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ கொடுக்கறதுனாலேயே கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறான்றது போல் ஒரு மடதனம் எதுவுமே கிடையாது. இதை பற்றி பேசுகிறவங்க பாருங்கள், ஒரு பாஸ்டராக இருந்து பேசுகிறதுனா ஒரு தில்லுக்கணும்டா. நான் சைக்கிளில் போகினேன், எனக்கு ஆண்டவர் 2 வீலரை கொடுத்தார், சோத்திரம். ஃபீஸ் இல்லாதிருந்தேன், என் மகளுக்கு ஃபீஸை கட்டினார், அல்லேலூயா. கார் இல்லாதிருந்தேன், கர்த்தர் எனக்கு காரை கொடுத்தார். இப்பொழுது கர்த்தருக்கு நான் வாரி கொடுத்தேன், கார்பரேஷன் லாரி கொடுத்தார். நான் சொல்லிக்கிறாங்களா? அதுக்கு மேலே ஹெலிகாப்டர் வாங்கிக்கணும் இல்லையா? அப்போ கார் வாங்கிட்டு நீ கொடுக்காது போயிட்டியா ராஜா? யாரை ஏமாற்றுறீங்க? அப்படி ஆண்டவர் கொடுத்ததுனால தான் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் தீர்மானிச்சிருந்தா, நீ கொடுத்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர்னா வச்சுருக்கணும் இல்லையாடா? ஹெலிகாப்டரில் பப்ஸுன்னா சாப்பிட்டுக்கணுமா இல்லையா? அதுதான் கிஷோர் சொல்கிறது. ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூவேஷன். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு கான்ஃபரன்ஸுக்கு வர்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் பிள்ளையாம் பார்க்குறான்,
எங்கடா இது இருக்குன்னு பார்க்கும்போதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏண்டா நான் அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு இன்னொரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நான் ஏன்டா ஓடணும்? நான் இட்லி வாங்கின பிறகு சட்னி ஆட்டோமேட்டிக்காக வரணும். சட்னிக்காக எதுக்கு எனக்கு கான்ஃபரன்ஸு? மற்றவங்க பிஸ்னஸில் நான் மண்ணு போடுறதில்ல. கான்டெக்ஸ்ட் தப்பு. பாருங்கள், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதன்வாங்க. 12 பாயிண்ட் கொடுத்துருக்குறாரு நேரமில்லை இப்போ. அதனால் கொஞ்சம் லிட்டில் பை லிட்டில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இது பாருங்கள், இதுவும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் தான். ஆதி அர்த்தமே கிடையாது இதில். நம்பர் 1 ஏன் ப்ராஸ்பரிட்டி? ஏன் ப்ராஸ்பரிட்டி? நம்பர் 1 காட்ஸ் வில்லுன்னு வரும். நம்பர் 1 பிகாஸ் திஸ் இஸ் காட்ஸ் வில். ஆனால் கான்டெக்ஸ்டே கிடையாது. சரிங்களா? நம்பர் 2 நான் சொல்லலை. மற்ற ஊழியக்காரங்களை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்க இப்படி தான் குறைய சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. சில சர்ச்சுக்கு போனால் உன் ஆத்மா தாழ்மையாக இருக்கா, உன் ஆத்மா கீழ்ப்படி தான், ஆத்மாவை பற்றியே பேசுவாங்க. இப்போ திருப்பி நீங்கள் சரீரத்தை பற்றியே பேசுகிறீங்க, ஆத்மா பற்றி பேசுகிறது இல்லைன்னா 2 யூக்கல் தானே. அவங்க அப்படி பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. யார் தான் பேலன்ஸாக பண்ண போகிறீங்க? 2 தானே முக்கியம். அவர் ஆத்மாக்கும் தேவன், அவர் சரீரத்துக்கும் தேவன். அதுதான் பேலன்ஸ் டீச்சிங் வேணுன்றோம். அதுதான் சொல்கிறோம். காஸ்பலுக்குள்ளாக ப்ராஸ்பரிட்டி இருக்குது. நீங்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ன்றீங்க. இது என்ன வசனம் கோட் பண்ணுறாரு பாருங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆத்மா மட்டும் வாழ்வது எனக்கு பிரியமல்ல. சரிங்களா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. பிரியமானவனே உன் ஆத்மா எங்கே எடுக்கிறாரு? 3 யோவான் 1:2 எடுக்கிறாரு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். சரிங்களா? இது சொல்லி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் கன்க்ளூஷன் என்ன பண்ணுறாருன்னுட்டு. என்னடா பைபிளை படிப்பீங்களா மாட்டீங்களாடா? என்னடா பைபிள் படிக்குவீங்களா மாட்டீங்களாடா? படித்ததுனால தான்டா பேசுகிறோம் அப்படின்னு அவர் எந்த டாவை சொன்னாரோ அந்த டாவை சொல்கிறேன். படித்ததுனால தான் பேசுகிறோம். படிச்சிருவோமா? ஓகே, வாங்க படிக்கலாம். 3 யோவான் 1:2. அது படிக்கிறதுக்கு முன்னாடி 3 யோவான் 1:1 தொடங்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். வேண்டுகிறேன் என்பது வாக்குத்தத்தமா? இட் இஸ் எ ப்ரேயர். நீங்கள் யூத கலாச்சாரத்தை பார்க்கும்போது இது அவங்க கொடுக்குற ஒரு கிரீட்டிங். வாக்குத்தத்தம் என்பது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், அப்படி எழுதப்பட்டு இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எழுதப்பட்டு இருக்கு வாக்குத்தத்தம். அப்போ இது வாக்குத்தத்தமா? வேண்டுகிறேன் என்றார். ஏன் அதை சொல்றாருன்னா, 3 சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த காய் என்பவர் சத்தியத்தில் நடக்கிறார். உங்களுக்கு சத்தியமே தெரியாது சார். சத்யராஜ் தானே தெரியும், சினிமா தானே தெரியும், சத்தியம் எங்கே தெரியும்? அப்போ கான்டெக்ஸ்ட் என்ன? இங்கே இது வாக்குத்தத்தம் இல்லையே. என் மகனே 10 பெத்து பெருவாழ் வாழு என்று வேண்டிக் கொள்கிறேன். இது நான் வேண்டுறது சார். அப்போ தேவ ஊழியர்கள் சொன்னது வார்த்தை இல்லையா? பவுல் சொல்லியா, பேதுரு சொல்லியான்னு சொல்ல வந்துடுவாங்க இவங்க. கவனிங்க, மார்க்கை நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல, அது தேவ வார்த்தையா? சொல்லுங்களேன். பவுலும் பர்னபாவும் மூர்க்கமாக என்ன பண்ணாங்க? வாக்குவாதம் பண்ணிக்கினாங்க. அந்த வாக்குவாதம் பண்ணிக்கினாங்களா? அது என்ன தேவ வார்த்தை? இது வாக்குத்தத்தம் கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனால் இது கிரீட்டிங். இதை வாக்குத்தத்தத்தோடு இணைச்சு மியூசிக் வேறு இது. அப்போ ப்ராஸ்பரிட்டின்னு எழுதியிருக்கு. அப்போ எங்கெல்லாம் ப்ராஸ்பரிட்டின்னு இருக்கோ அங்கெல்லாம் இவங்க கண்ணு போயிடும். கண்ணு போகிறதுனால தான் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. என்னாண்டவர் நீ போ, அங்கே போய் வரும்னாரு. இப்போ வருது பாரு. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, 12 சொல்லுகிறது. 6:12 இல்லை, 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, 12 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, 12 சொல்லுகிறது. 6:10 சொல்லுகிறது, 12 சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், கான்டெக்ஸ்ட் பார்த்துருவோம் நம்ம. ஓகே, தீமோத்தேயுவை பவுல் ஏன் எழுதுகிறார், என்ன கான்டெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அங்கேருந்து தெரியாது. 1 தீமோத்தேயு 6:6 படிக்கணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அது கீழே உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒன்றை கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல, அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்கிறாரு? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும். இதுதான் சொல்கிறது. டோய், உனக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் வேணுமா? அது தேவையில்லையா? அனுபவிடா. டக்க டக்கடா டக்க டக்கடா டக்க டக்கடா டக்க டக்கட. மேட்ச் ஆகுதா அபிஷேக்? மேட்ச் ஆகுதாடா? இல்லையா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், அதாவது ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸுங்களுக்கு போகிறவங்க, சட்னி வேணும்னு போகிறவங்க, சட்னி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முன்னாடி எபிசோட பாருங்கள். சோதனையிலும்
கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் வீழ்கிறார்கள். இப்போ ஒரு மீட்டிங் போகிற, கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், அதின்படி நடக்கணும். மோட்டிவ் யார்? கர்த்தர். ஐ வாண்ட் டு நோ ஹிம். நான் அவரை அறிய வேண்டும். அதனால தான் எல்லாத்தையும் விடுறான். ஆனால் இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. போகிறது ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும். எப்படி நான் செழுமையாக இருக்கணும் அதை கற்றுக்க போகிறேன்னா, சட்னி வாங்க போகிறாங்க. இட்லி வாங்கினா தான் சட்னி ஃப்ரீ. ஓகே, முக்கியமான கான்டெக்ட் இது தான். யார் இந்த ஐஸ்வர்யவான்கள் அப்படின் போது தான் இப்போ 17 சொல்கிறாரு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அதாவது எந்த 9ஆம் வசனத்தில் சொன்னாரோ அதை இங்கே கோட் பண்ணுறாரு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அதாவது விசுவாசிகளை சொல்கிறாரு. இருக்கிறவங்க சில பேர் இருமப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்போ ஐஸ்வர்யம் என்ன? பவுலின் பார்வையில் நிலையற்றது. அது மேலே நம்பிக்கை வைக்காம நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த இடத்துல கான்டெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கப்படுகிறது இல்லை, கொடுக்கிறவர். கண்களை எங்கே வைக்கணும்? பணத்தின் மேலையா? நீ ஏற்கனவே அங்கே தான் வச்சுட்டு இருக்கிறான். டே, அது ஸ்டாண்டர்ட் இல்லைடா. உன் கண்ணை தூக்கி ஏசு மேலே வை, காசு மேலே வைக்காத. கான்டெக்ட் புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ இங்கே கான்டெக்ட் என்னன்னா, நிலையற்றது ஐஸ்வர்யம். அது மேலே யாரும் கண்ணை வைக்காதீங்க. நிலையுள்ள ஒரு ஆண்டவர், அவர் மேலே கண்ணை வைங்க. அவரே நீ அனுபவிக்கிறதுக்கு எல்லாரும் தருவார். அதை தான் நம்ம சொல்கிறோம். கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்தால் நன்மையும் கிருபை உன்னை தொடரும். நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. கேட்குறதும் தருவார், கேட்காததும் தருவார். பவுல் என்ன சொல்கிறார்? கண்ணை தூக்கி அங்கே வையின்றார். நெக்ஸ்ட் போயிடுவோமா? இப்போ ஒன்று சொல்கிறார் பாருங்க. உலக மகா குற்றம், அது உலக மகா குற்றம். பவுல் ஊழியத்தை இதை விட ஒரு மனுஷன் கொச்சப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் பாருங்கள். பவுல் ஏற்றுக்கிட்டா தான் பவுலோடைய எழுதின பைபிளை நீ தொடணும். கேளுங்க என்னென்ன சொல்ல வர்றாருன்னு. நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்பா அவன் செஞ்ச ஊழியத்தை என்னன்னு பாரு. அவன் செஞ்ச ஊழியத்தை என்ன பாரு. அவர் செஞ்ச ஊழியம் என்னன்னு காட்டுட்டுமா? காட்டுறேன் கொஞ்ச நேரத்தில். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமாம், இவங்க எடுக்கிறதெல்லாம் அந்த ப்ரீடெக்ஸ்ட். அங்கங்கே பொறுக்கி எடுப்பாங்க. இங்கே பொறுக்கிறாரு பாருங்க வசனத்தை. துக்கப்படுகிற எண்ணப்பட்டாலும் சந்தோஷப்படுகிறவர்களாகும். கேளுங்க என்னென்ன சொல்ல வர்றாருன்னு. நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக. தரித்திரராய் இருந்தாலும், யார் தரித்திரராக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு பவுல். அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவர்களாக. 100க்கு 100 இதை நான் ஒத்துக்கிறேன். அதுதான் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன். இவங்க எல்லாமே தப்பாக பண்ணல. சில காரியத்தை கரெக்டாக சொல்லிக்கிறாங்க, மற்றதெல்லாம் என்ன அவுட் ஆஃப் கான்டெக்ட்னு சொல்லியிருக்கேன். நம்ம கிரிட்டிக்கல் அப்சர்வேஷனாக இருக்கிறதுனால குறை சொல்கிறது நம்ம விஷயம் இல்லை. தரித்திரனுக்கு சுவிசேஷம், தாகம் உள்ளவனுக்கு தண்ணி, தரித்திரனுக்கு சுவிசேஷம் என்றால் தரித்திரனை ஐஸ்வர்யவானாக்கும், தாகம் உள்ளவனுக்கு தாகத்தை தீர்க்கும். அதுதான் அந்த சுவிசேஷம். யூ காட் இட். அவ்வளோ வல்லமையானது. ஒரு ஊழியக்கார மனசு வச்சா விசுவாசிகளை அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்த முடியும். வேத வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, அப்படி தான் போதிக்கப்பட்டு இருக்கிறது. பவுல் அந்த கோட் பண்ணுறாரு. ஆனால் பவுல் வாழ்க்கை எப்படி இருக்குது? பவுல் வாழ்க்கை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அவர் சொன்ன அதே அதிகாரத்தில் பார்க்கலாம். அதனால தான் தவளை எதால் கேட்டுச்சுன்னா தான் வாயால் கேட்டுச்சுன்னு வாங்க. இவங்களுக்கு பலன் எப்படி வாயோ பலவீனமோ அதே போல தான் வாய் இவங்களுக்கு. கொஞ்சம் மேலே பார்க்கலாமா? அது 2 கொரிந்தியர் 6. இந்த ஊழியம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். சினிமாவிலேருந்து விசுவாசம் வருது அப்படின்னு சொல்லாமல் தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் இடுக்கணிலும் அடிகளிலும், யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க? காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசத்திலும் கண்விழிப்பிலும் உபவாசத்திலும், அது என்னன்னு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு, கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும், எல்லாரையும் போடான்றதில்லை, நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவிலும் மாயமற்ற அன்பிலும், இப்படி அடக்கிட்டே வரலாம். அங்கே தெளிவாக இருக்குது. ஐஸ்வர்யவான்களாக விசுவாசிகளை மாற்றின பவுல் எப்படி வாழ்ந்தேன்னு அவரே சொல்கிறாரு. அவர் வாயிலே தான் சொல்கிறார். நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும், நீங்கள் இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கினா அப்படியே தான் நானும் சொல்கிறேன். நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் இவர் யாராக தான் இருக்கிறாரு. இவருக்கு தேவை இருக்குது. ஆனால் இவர் பிரசங்கத்தினால விசுவாசிகளை மேன்மையாக்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்படியே நம்ம பண்ணுறோம் இல்லையா சார்? இப்போ என்ன சொல்கிறார்? அதுதான் பெரிய வேதனை. பவுல் ஊழியம் ப்ராஸ்பரிட்டி ஊழியன்ட்டு இவர் பவுலையும் சொல்லிடுறாரு, மோசையும் சொல்லிடுறாரு. மோசே காதலை கேட்டுச்சுன்னா அவர் கையில் இருக்கிற கோலால் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம வாயால். அதெல்லாம் பவுலோட
ஊழியம் என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? பவுலுடைய ஊழியம் என்ன ஊழியம்? இங்கே தான் முக்கியம். உலகமாக அநியாயம் இது. பவுல் ஊழியம் என்ன ஊழியம்? பவுலுடைய ஊழியம் என்ன ஊழியம்? பணக்காரனாக்குற ஊழியம். வேற எதுக்கு ஆண்டவர் அழைச்சார்? ஒவ்வொருத்தனையும் பிச்சைக்காரனெல்லாம் பணக்காரனாக தான் அழைச்சார். இந்த மாதிரிலாம் ஒரு கள்ள உபதேசங்கள் வந்து இப்படியெல்லாம் சபையே கெடுக்குவாங்கன்னு தான் பவுல் தெரிஞ்ச முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்திலேயே அவர் ஊழியம் என்னவென்று வெளிப்படுத்திட்டார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இந்த மாதிரிலாம் கள்ள உபதேசகர்கள் வருவாங்கன்னு பார்ப்பாங்க. பவுல் ஊழியத்தை அவர் என்ன ஊழியன்னு அவர் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 5:18 இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஊழியம் பணக்காரனாக்குற ஊழியம். தேவனோடு கூட ஒப்புரவாக்குதல் ஊழியம், ரீகன்சிலியேஷன். பவுலுடைய ஊழியம் என்ன ஊழியம்? பணக்காரனாக்குற ஊழியம். புறவாக்குதல் ஊழியம், பணக்காரனாக்குற ஊழியம். புறவாக்குதல் ஊழியம். இதுதான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், ப்ரீடெக்ஸ்ட். எங்களுக்கு என்ன மைண்டில் வருதோ அதெல்லாம் அங்கங்கே பொறுக்கி பேசுறது. புரிஞ்சுச்சுங்களா? இது வசனத்தை சொல்கிறேன், நேரம் இல்லை, வீட்டில் போய் படிங்க. இது 6வது பாயிண்ட். ஓகே. லூக்கா 5:7 2 படகு நிரப்புறாரு. யாருக்கு? எத்தனை படகு? 2 படகு நிரப்புறாரு. பேதுருக்கு. 1 ஆவிக்குரிய வாழ்க்கை. ஐயோ, ஒரு படகு ஆவிக்குரிய வாழ்க்கை. படகுல மீனை நிரப்புகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ 2 இருக்கும்போது அதில் 1 ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ இன்னொன்று என்னவா இருக்கும் பார்த்தலாமா? சொல்லுங்க பிரதர். இன்னொன்று உலக பிரகாரம் வாழ்க்கை. இன்னொன்று உலக பிரகாரமான வாழ்க்கை. இதை விட வேற என்ன வேணும்? சரி, அப்போ இப்படி யோசிக்கலாம். 2 பேர் இருக்கிறீங்க. 1 ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று உலக பிரகாரமான வாழ்க்கை. 5 மீன் 2 அப்பம். 1 மீன் ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு மீன் உலக பிரகாரமான வாழ்க்கை. நல்ல சமாரியன். 2 காசு கொடுத்துட்டு நான் திரும்பி வரும்போது தருவேன்னா, 1 காசு ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு காசு உலக பிரகாரமான வாழ்க்கை. 2 காப்பர் காயின். அந்த 7 காணிக்கப்பட்டா 1 காயின் ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு காயின் உலக பிரகாரமான வாழ்க்கை. ஏசா உலகம், யாக்கோபு ஆவி, சாரால் உலகம், ஆகர் ஆவி, இல்லைன்னா பாவி. ஓகே, வேறு எதுனா 2 இருக்கா? டேய், நியூ டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் 2. 1 ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய பிரமாணம், ஆவிக்குரிய டெஸ்ட்மெண்ட், இன்னொன்று உலக பிரகாரமான டெஸ்ட்மெண்ட். உண்மையிலேயே சண்டே கிளாஸ் குழந்தைங்க கூட கீழே விழுந்து சிரிக்கும். கடைசியாக அன்பார்ந்த தேவச்சனங்களே, இந்த வேதாகமம் கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை. அதனால தான் பேதுரு சொல்லுகிறான், இரவு முழுக்க நான் கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன். அதே பேதுரு தான் சொல்கிறான், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அளவோ உண்டு என்று, வாழ வைக்கிற வார்த்தை. இதை சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. த எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லுது, உலகத்திலே 55% பணக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. இந்த வேத வழியில் நடந்தாலே, கர்த்தர் உன் மெய்ப்பராக இருந்தாலே, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். அதனால் இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீன்றது போல் இயேசுவை நம்ம பின்பற்றும் போது நன்மையும் கிருபையும் நம்மை பின்பற்றும். சட்னி தேடி போகிறது போல் கான்ஃபரன்ஸை தேடி போகாதீங்க. காட் பிளஸ் யூ.